டேய் இப்பயே நில்றா டேய், நின்றுடா நின்றுட்டாங்க. என் மானத்தை காப்பாற்றிட்டு. ஆனால் ஒன்றை நம்பி டயருக்குள்ள மட்டும் படுக்க மாட்டேன். போடா 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 தங்கம். 1981 மாடல் ஜீப் ரிமோட்டில் ஓட்டிட்டோம். ஏன்னா இதெல்லாம் சாதனையில சேர்மான்னு எனக்கு சத்தியமாக தெரிலங்க. எனக்கு இதுக்கு மேலே நிறைய தடவை பண்ணிட்டேன். அப்போல்லாம் வீடு ரீச் கிடையாது. மாப்பிள்ள இங்கே வாங்க. எங்கடா ஓடுற மாப்பிள்ள? நீ என்னையே ஃபோக்கஸ் பண்ணுறேன்ட்டு வண்டியை ஃபோக்கஸ் பண்ணால் போட்டுற போகிற. அதையும் கவனிச்சுக்கோ, சேஃப்டிக்கு சொல்கிறேன். கவலைப்படாத மாப்பிள்ள, அது என் கண்ட்ரோலில் தான் இருக்குது. உன்னை எதுவும் பண்ணாது. ஓகே. அப்படியே சாப்பிட்லாமா? ஓகே. இங்கே ரிமோட்டுக்கு வேலை இல்லை. இதை தவிர நம்ம கிரவுண்டில் போய் ரிமோட்டை லெஸ் பண்ணலாம். இப்போ மேனுவல் டிரைவ் தான். போகலாமாங்க? ரைட்டுங்க. வசமாக சிக்கிக்கிட்ட வந்து டயரு நல்லா பட்டன் டயர் வேண்டாம் போட்டிருக்கிறேன். அப்புறம் ஏன்டா இப்படி மாட்டுது. வணக்கம், நான் உங்கள் சக்தேஷ்கே. நம்ம ஜீப் ரிமோட்டில் ஓட்ட போகிறோம். ஸோ அதுக்கான வேலையில் லாஸ்ட்டு வேலை அந்த எலக்ட்ரானிக் டிவைஸ் மட்டும்தாங்க. மற்றதெல்லாம் ஃபிட் பண்ணிவிட்டேன். வாங்க ஒன்று ஒன்றா காட்டுறேன். அடியில் பார்த்தீங்கன்னா இந்த மோட்ரு பார்த்தீங்களா, நான் இந்த மோட்டரோட சின்ன ப்ராக்கெட் தான் பிரேக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரெக்டாக மேலே போய் பிரேக்கோடைய லிவரில் கரெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். அது ஏன் செயின் போட்டிருக்காட்டின்னு கேட்டிங்கன்னா, அப்போ தாங்க நம்ம மேனுவலாக மேய்க்கு ஈஸியாக இருக்கும், செயின் ஃபங்க்ஷனிங் கரெக்டாக இருக்கும். அப்புறம் ஸ்டேரிங் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பவர் விண்டோ மோட்டரை மாற்றியாச்சு. இதில் சின்ன ப்ராக்கெட் மாட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த சின்ன ப்ராக்கெட்டு. அப்புறம் ஸ்டேரிங் வீலில் இந்த பெரிய ப்ராக்கெட் மாட்டிருக்கேன். இந்த ரெண்டுமே ப்ராக்கெட்டும் இல்லை செயின் போட்டோம் அப்படின்னா இது கண்ட்ரோல் கட் ஆகிரும். இதை நம்ம ஸ்பாட்லேயே போட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம மேனுவலாகவும் ட்ரை பண்ண முடியும். அப்புறம் கியர் பாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா இந்த பவர் விண்டோ மோட்டரை இதில் மாட்டிருக்கிறேன். இந்த ராடு பார்த்திங்கன்னா இந்த கியரோட நாப்பை கழட்டிட்டு இதில் மாட்டிருக்கும். அப்புறம் அங்கேருந்து ஒரு பவர் விண்டோ மிஷின் மோட்டர் வந்து பார்த்திங்களா, இந்த லிவரை கரெக்டாக நாப்பை கழட்டிட்டு இந்த 2 லிவரையும் கரெக்டாக இதில் மாட்டிட்டோம் அப்படின்னா கியரை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ ஓவரால் இந்த பாக்ஸில் இருந்தாங்க அவ்வளோ கண்ட்ரோலுமே நம்ம எடுத்துக்க போகிறோம். இது பார்க்க ரொம்ப கஷ்டமாக தெரியலாம், ஆனால் என்னை பொறுத்தவரை இது ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராஜெக்ட்டுங்க நான் பண்ணதுலே. சரி, ரிமோட்டுக்கு இப்போ வேலை இல்லை, எல்லாத்தையும் செட் பண்ணி லாஸ்ட்டில் செக் பண்ணலாம் எப்படி இருக்குன்னு. ஃபிட் பண்ணியாச்சு, ரெடி பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ரைட்டு, வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஆஃப் பண்ணுறதும் பக்கத்து பட்டன் தான். ஆஃப் பண்ணியாச்சு. மாட்டிக்க ஃபிட்டிங்கில் மேனுவலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அண்டு ரிமோட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கியர் போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஒரு பல்ஸ் கியர் வந்துருச்சு, நியூட்ரல் ஆச்சு. இப்போ ஃபஸ்ட் கியர் போடுவோம், போட்டாச்சு. இப்போ அதே கியரை நியூட்ரல் பண்ணுவோம். ஓகே, நியூட்ரல் ஆகிடுச்சு. ஓகே, நல்லா இருக்குமா? நல்லா இருக்கீங்களா? ஸோ இப்போ ஸ்டேரிங் பாருங்கள், ஸ்டேரிங்க்கு இந்த ஸ்விட்சை போட்டு ஆன் ஆயிரும். இப்போ நம்ம வண்டி சாதா ஸ்டேரிங்னால நின்ன இடத்துல ஃபுல்லாக சுற்றாது, அதனால் பிளே அளவுக்கு சுற்றிக்கிடும். ரன்னிங்கில் நார்மலாக பவர் ஸ்டேரிங் அளவுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பிரேக்கு. ஸோ பிரேக்கும் கிளச்சும் அட் அ டைமில் வேலை செய்யும். ஸோ நின்ன இடத்துலாம் கேர் மாற்ற போகிறோம், நமக்கு அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகேங்க, ஓவராலாக ஃபிட்டிங்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எனக்கு கிரவுண்டில் போய்ட்டு செக் பண்ணுறது தான் வேலை. இருந்தாலும் சின்ன சோகம் கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு டைமும் இந்த ஜீப் வீடியோ மட்டும் தனியாக போய் பண்ணுறது எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குங்க. இந்த தடவையாக கூட நம்ம யாராச்சும் வர பார்த்தா எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க, கூட ஆளே இல்லை. யாராச்சும் வந்தால் கூப்பிட்டு போகலான்னு பார்க்குறேன், பார்ப்போம் யாராச்சும் சிக்கிறாங்கன்ட்டு. ஓகேங்க, நான் கவலைப்பட்டிருக்கேன், கடவுள் ஒருத்தனை அனுப்பிச்சிட்டாரு. பார்த்தீங்கன்னா என் நண்பன். ஹாய் சொல்லு மாப்பிள்ள. ஓகே, கிளம்புமா? அப்படியே சாப்பிட்லாமா? ஓகே. இங்கே ரிமோட்டுக்கு வேலை இல்லை. இதை தவிர நம்ம கிரவுண்டில் போய் ரிமோட்டை லெஸ் பண்ணலாம். இப்போ மேனுவல் டிரைவ் தான். போகலாமாங்க? ஓகேங்க, இப்போ நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏரியாவை விட்டு கொஞ்சம் தள்ளி போகிறோம். அங்கே ஒரு அழகான கிரவுண்டு இருக்குது, கிரிக்கெட் விளாட்ற கிரவுண்டு தான். ஆனால் வெள்ளத்துக்கு அப்புறம் அங்கே போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. தண்ணி கிடக்கான்னு தெரியல, இல்லைன்னா அங்கேயே பண்ணிடலாங்க. இது நார்மல் இன்ஜின்ங்க, டர்போ இன்ஜின்னா இதோட பயங்கர பிக்கப்பாக இருக்கும். லெஃப்ட்டில் திரும்பினோம் நம்ம கிரவுண்டு, தண்ணி கிடக்கான்னு தெரியல, பார்த்துக்கிடுவோங்க. ஐயோ, தண்ணியாக தாங்க கிடக்கு. மாப்பிள்ள இங்கேருந்து பார்த்தா உங்கள் அண்ணனுக்கு எப்படி தெரியுது இடம்? ரொம்ப சகதியாக தெரியுதா?
அந்த இடம் தான் இல்லை. அப்புறம் இறங்கி தள்ளிடு. ஐயோ பயங்கரமான தகுதியாக இருக்கமாப்ல. ரைட்டுங்க, வசமாக சிக்கிக்கிட்ட வந்து டயரு நல்லா பட்டன் டயர் தாண்டா போட்டுருக்கிறேன். அப்புறம் ஏன்டா இப்படி மாட்டுது? ஏங்க செம்மையாக பஞ்சிட்டுங்க. நானும் பேக்கில் மூவ் பண்ணி பார்க்குறேன், ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணி பார்க்குறேன், வர மட்டும் மாட்டேங்கிறது. இறங்கி காலை விட்டு பார்த்துருக்கணும், அவசரப்பட்டு உள்ளே இறக்கிட்டோம். மாப்பிள்ளை இல்லைன்னா இது சாத்தியமே கிடையாது. அதாவது என்னென்னா நம்ம வண்டி இப்போ ஜீப்பாக இருந்தாலுமே 2 வீல் டிரைவ் தாங்க, பேக் வீல் மட்டும்தான். இதே 4 வீல் டிரைவ் இருந்துச்சுன்னா அந்த தகுதியிலலாம் மாட்டாது, டக்குன்னு இழுத்து வந்துடும். ரைட்டுங்க, இந்த இடம் செட் ஆகாது, நம்ம வேறு இடத்த பார்ப்போம். இந்த கிரவுண்டில் எங்கேயுமே இறக்க முடியாங்க, எல்லா பக்கமும் தண்ணி கிடக்கு. சரி, தண்ணி இல்லாட்டாலுமே ஈரப்பதம் அப்படியே இருக்குது. ஆனால் நான் லாஸ்ட்டாக 2 டைமும் இங்கே தாங்க வீடியோ பண்ணேன், நல்லா இருந்துச்சு. வாங்க வேறு இடம் போய் பார்ப்போம். சரி ஓகேங்க, நமக்கு இப்போதைக்கு ஒரு நல்ல இடம் கிடச்சிருக்கு. அவ்வளோ நல்ல இடமும் இல்லை தெரியல எனக்கு. இங்கே வாயில் ஜோன்ஸ் இருக்குது, ஆனால் யாருக்கும் எந்த பாதிப்பும் வராது, அதுக்கு நான் ஃபுல் கேரண்டி. ஆனால் இங்கேருந்து பார்த்தா ரோடு தெரியுதே, சரி பார்த்துக்கலாம். சரி மாப்பிள்ளை ரெடி தானே? ரைட்டுங்க, செயினை மாட்டியாச்சு, கியர் லீவரை மாட்டியாச்சு. இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். என்ன மாப்பிள்ளை? ரெக்கார்ட் ஆன் பண்ணிக்க மாப்பிள்ளை. ஓகே மாப்பிள்ளை, போன தடவை நான் தனியாக வந்து வீடியோ பண்ணேங்க, ஒரே கேமரா தான். இந்த இடம் மாப்பிள்ளை வந்துருக்கேன், மாப்பிள்ளை கையில் ஒரு கேமரா கொடுத்து வச்சு ஃபோனை. ஓகே ஸ்டார்ட், வண்டி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு கீரை போடுவாங்க, அதுக்கு மேலே கிளச்சை பிடிக்கணும். ஓகே கீரை பிடிச்சாச்சு. ஒரு கீரை போடுவோம், ஃபஸ்ட்டு கீரை போடுவோம். ரைட்டு கீரை விழுந்துருச்சு. மாப்பிள்ள நான் எதுக்கு வண்டியில் ஏறி உட்காந்துக்கிறேன், சரியா? நீ என்ன மட்டும் கவர் பண்ணிக்கோ. எனக்கும் ரொம்ப நாள் ஆசைங்க டாப்பில் உட்காந்து போகணும் அப்படின்ட்டு. ஏய் சூரிய ஒளிக்கு நேராக போயிட்டுருக்குறோம். கேமரா எப்படி இருக்கோ தெரியல, எடிட்டிங்கில் தான் பார்க்கணுங்க. இப்படி போய் வா, ரைட்டு. சாப்பிடாதவங்க மாப்பிள்ளை ஏதோ சொல்கிறோம். ரோலிங்கா இங்கே பண்ணிடுவோம். இது என்ன கவுத்தி போட்டு போயிடும்டா. அதாவதுங்க இதில் இன்னொரு வேலை பார்க்கலாம். ஃப்ரண்ட் பிரேக்கை மட்டும் ஹேண்ட் பிரேக் மாதிரி ஆர்டர் பண்ணிவிட்டு ரோல் பண்ணணும்னா பண்ணலாம். அதனால இல்லீகலுங்க, பண்ணக்கூடாது. இப்போ பண்ண தெரியாமல் இல்லைங்க, ஆனால் அதனால் ஒரு சில பிரச்சனைகள் வரலாம். நான் ஜீப்புக்கு பதில் சொல்ல முடியாது. நம்ம இதிலே திருப்பிடுவோம். ஆக்சுவலாக அந்த ஐடியா எனக்கு தோணி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் இருக்கும்னு நினச்சிக்குவாங்க. அதுக்கு முன்னாலே பண்ணியிருக்கிறேன், ஸ்டேரிங் மட்டும் பண்ணியிருக்கிறேன். ஆனால் ஃபுல் ஜீப்பை ரிமோட்டில் ஓட்டுற அளவுக்கு ஒரு வருஷத்துக்கு மேலே தோணுச்சு. ஆனால் அப்போ என்கிட்ட எந்த பொருளுமே கிடையாது. நான் கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து ஒவ்வொரு பொருளாக வாங்கி கடைசியில் ப்ராஜெக்டை முடிச்சு வீடியோ போட்டேன். ஆனால் வீடியோ அந்த அளவுக்குலாம் வெற்றி இல்லை. அதுக்கு என்ன பண்ண முடியும்? யூடியூப்பை பற்றி தெரியாமல் கால் விட்டால் அப்படி தாங்க ஆகும். நிறைய செட்டிங்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறாமல் பண்ணால் கஷ்டம் தான். ஆனால் இப்போ எல்லாமே தெரியுங்க, தெரியாதே கிடையாது. அனுபவம் தான் மாப்பிள்ளை வாழ்க்கையில் எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கும். அடுத்து என்ன பண்ணலாம்? வண்டி பின்னாலே ஓடுவோமா? வேண்டாம், மூச்சு அழைக்கும். சும்மாவே ஸ்பீச் வர மாட்டேங்குது, மூச்சு அழைச்சா எங்கே ஸ்பீச் வரணும் மாப்பிள்ள? சரி ஓவராக தான் போகிறோமா? போவோம், என்றைக்கோ தானே பண்ணுறோம். இது
மீதி மட்டும் பவர் ஷேரிங்காக இருந்தேன் இன்னும் செம்மையாக இருந்திருக்கும். சாதா ஷேரிங்கிறதால கொஞ்சம் கஷ்டப்படுது. வேறு எங்கேயுமே போக மாட்டாங்க நம்ம வண்டி. நம்ம ஆடு பறக்க பார்த்துட்டு இதை பார்க்காம நின்றக்கூடாது. இப்பயே நில்றா டேய், நின்றுடா நின்றுட்டாங்க. என் மானத்தை காப்பாற்றிட்டு. ஆனால் உன்னை நம்பி டயருக்குள்ள மட்டும் படுக்க மாட்டேன். போடா 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 தங்கம். இப்போ சொல்லுங்கள், 81 மாடல் 1981 மாடல் ஜீப் ரிமோட்டில் ஓட்டிட்டோம். ஏன்னா இதெல்லாம் சாதனையில சேருமான்னு எனக்கு சத்தியமாக தெரிலங்க. ஏன்னா இதுக்கு மேலே நிறைய தடவை பண்ணிட்டேன். அப்போல்லாம் வீடு ரீச் கிடையாது. மாப்பிள்ள இங்கே வாங்க. எங்கடா ஓடுற மாப்பிள்ள? நீ என்னையே ஃபோக்கஸ் பண்ணுறேன்ட்டு வண்டியை ஃபோக்கஸ் பண்ணால் போட்டுற போகிற. அதையும் கவனிச்சுக்கோ, உன் சேஃப்டிக்கு சொல்கிறேன். கவலைப்படாத மாப்பிள்ள, அது என் கண்ட்ரோலில் தான் இருக்குது. உன்னை எதுவும் பண்ணாது. ரைட்டு, வண்டி கொஞ்சம் ரெஸ்ட்டு. வண்டி ஆஃப் பண்ணிடுவோம். மாப்பிள்ள நம்ம ஃபேன்ஸ் யாராச்சும் செல்ஃபி கில்பி எடுக்கிறதுக்கு யாராச்சும் வந்து நிற்காங்க. நம்ம பாரு ஆட்டோகிராஃப் ஏதாச்சும் சீன் போடுறேன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் ஜாலிக்கு பேசிகிட்டு இருக்கிறேன். பயப்படாதடா. பயப்படாத. வண்டி வேறு எங்கேயுமே போகுது, நம்மளோட பயப்படாத. சரி கரெக்டாக நம்ம முன்னால் வந்து பிரேக் அடிக்கிறானா பார்ப்போமா? ஏடா தள்ளி போய் அடிக்கிற, கடன் பிரேக் ஏறா. பழைய மாடல் பிரேக்குங்கிறது கரெக்டாக தாங்க இருக்குது. என்ன மாப்பிள்ள ஈவினிங் வெயில் இந்த பக்கம் கேமரா பிளர் அடிக்காங்க, ஷேட் அடிக்கும். ஓகே சரி, வண்டியை கொஞ்சம் ரிவர்ஸில் ஓட்டுவோமா? வண்டியை கொஞ்சம் ரிவர்ஸில் ஓட்டுவோம். சரி, அந்த பக்கம் வரும். அப்போ தான் ரிவர்ஸ் கியர் உங்களுக்கு தெரியும். ஓகேங்க, ரிவர்ஸ் கியர் போடலாம். சரி ஓகேங்க, வண்டி மூவ் பண்ணுவோமா? ரிவர்ஸ் கியரில் மாப்பிள்ள பிடிச்சிக்கோ. கிளம்பலாம். எனக்கே ரிமோட் அப்படியே கொலார் பண்ணுதுங்க. அப்போங்க கன்ஃபியூஷன்லேயே போகுது ரிமோட் எனக்கு. இந்த பட்டனா அந்த பட்டனா அப்படின்ட்டு. எனக்கு இதெல்லாம் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சா. ரைட்டு, ஒரு சரியை முடிச்சிட்டோம் நம்ம இன்றைக்கி. இல்லைடா தங்கம், கொஞ்சம் ஸ்டேரிங்கை மாற்றிக்கோ. இப்போ மாறிக்கோ. பயப்படாத மாப்பிள்ள, செடி ஏற்றுனுச்சா கொஞ்சம் நவட்டி கொஞ்சம் லைட்டாக லெஃப்ட் ரைட்டு மாற்றினேன். டேய் இப்போ நீங்கள் கரெக்டாக செடிக்கு நேரம் போகுது. முதல்ல அது ஒரு வீல் தாங்க இருந்துச்சு. நில்றா நீ பேக்கில் போய் கிழிச்சது போதும், முன்னாடி போகலாம். இப்போ பஸ் கியர் போடுவோம். வந்து ஒரு செடியை நாசமாக்கிட்டோங்க நம்மள. மாப்பிள்ள அது அமேசானில் சும்மா 600 ரூபாய்க்கு வாங்கின ஸ்டிக்கு தான். தாங்குமான்லாம் தெரியாது, பார்த்துக்கோ. வீலுக்குள்ளே விழுந்தா 40,000 ரூபா சுவாகா. அப்படி அங்கே சொல்ல திரும்ப தங்கம். ஆட்டுக்காரு பயந்துட போகிறது. நம்ம இதை பப்ளிக் பிளேஸில் பண்ணால் உண்மையிலே தப்பு தாங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இது பப்ளிக் பிளேஸ் இல்லை, இது ஒரு கிரவுண்டு தான். யாருக்கும் எந்த பாதிப்பும் வராது. நம்ம அந்த கிரவுண்டில் இறங்கினோடனே ஆட்டுக்கார் வரமா ஆட்டை பற்றிட்டு போயிட்டார். சரி, அது ஒரு வகையில் நல்லது தான்.
வித்தியாசமாக என்னங்க பண்ணுறதுக்கு இதில் வந்தாச்சு ரிமோட்டில் ஓட்டியாச்சு. சரி மாப்பிள்ள இறங்கிக்கோ. ரைட்டு, நான் வழக்கம் போல் டாப்பில் வரைக்கும் பார்த்துக்கிறேன். பேட்ரி லோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்பப்போ ஆஃபாக கொஞ்சம் உட்காருது செல் பண்ணிக்கிறதுக்கு. ஓகே கிளம்பலாமா? ஸ்டாங்க நின்று கடை தங்கம், நான் உட்காந்துக்கிறேன். அப்புறம் என்ன இழுத்து போட்டு போயிடும். என்னமாப்ல இல்லை எந்திரிச்சுன்னா எனக்கு ஸ்டெபிலிட்டி கிடைக்குமாப்ல? ஹெல்மெட் வேறு போட்டிருக்கிறேன், இதில் நின்றுட்டு போனால் விளங்குமா? ஐயோ செட்டி சொல்லி முடிஞ்சது. இல்லைடா தங்கம், வேறு என்ன பண்ணலாம்? ரிபல் சீர் போட்டு பார்ப்போங்க. வந்துட்டியா? ரைட்டு போகலாம். ஐயோ இழுத்து போட்டுல எங்கே போகிறான் நம்மளை? ஸ்டாப்பில் தங்கம். நமக்கு ரிபல்ஸில் போனால் தலை சுற்றுமாப்பில், நம்ம ஃப்ரெண்ட்லேயே போவோம். ரைட்டு, எல்லா கீரை விழுதுங்க. ரைட்டு, ஒவ்வொரு கீரும் போகிறவர்களே கீர் பாக்ஸை பிடிங்க வெளியே போட்டு வேண்டியதான் நினைக்கிறேன். போகலாமா மாப்பிள்ள? ஓகே, போதுமான அளவுக்கு இங்கே ரவுண்ட் அடிச்சிட்டோம். இங்கே வந்து ரவுண்டு கொஞ்சம் அதிகமாகவே அடிச்சிட்டோங்க. அடுத்த வேலையை பார்க்க கிளம்புவோமா? ரைட்டா, இங்கே நெல்லு. வேறு எங்கே போகிறோம்மாப்பா? எங்கே தான் போகிறோம். இவ்வளோ டிஸ்டன்ஸில் பிரேக் வேலை செய்தான் பாப்பா. வேலை செய்யுது. எவ்வளோ செலவாக இருக்கும் உங்கள் கணக்கு? செலவே கிடையாது ப்ரோ, அவ்வளோ பழைய பொருள் தான். கொஞ்சம் மூளை மட்டும் யூஸ் பண்ணால் போதும், ரெடி பண்ணிடலாம். இதான் சின்ன பையன் இருக்கா, ரிமோட் காரில் உள்ளதுதான். யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க? ஆமாம். சேனல் வேறு 69 69 சூரான்னு போட்டிருப்பேன் பாருங்க. சூரா 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 நம்ம எல்லாம் சேர்ந்து எடுக்கலாம். அப்போ அப்படியே ஒரு ஃபுல்லாக ஒரு ஃபோட்டோண்ணே. நான் ஓரமாக நிற்கிறேன், நீங்கள் நடுவில் இல்லைங்க. வாங்க நீங்கள் முதல்ல இல்லைங்க, வாங்க சும்மா நடுவில் இல்லைங்க. நீ மட்டும் தனியாக தெரியுமாக்கியா? ஏங்க பசங்க வந்து செம்ம அலப்பறம் பண்ணிட்டாங்க போங்க. மாசு அவ்வளோ வேறுமே எப்படி சொல்கிறது, ஷாக் ஆகிட்டாங்க பார்த்துட்டு. செம்ம என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டாங்கங்க அவ்வளோ வரும். ஓகேங்க, வந்தோம் ஓரளவுக்கு வீடியோ கவர் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க கண்டிப்பாக. சரி, வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். என்னங்க சரி மாப்பிள்ளை உள்ளவா ஒரு பாய் போட்டு போங்க. மாப்பிள்ளைக்கு உண்மையாக ரொம்ப நன்றி சொல்லி ஆகணுங்க. ஏன்னா மாப்பிள்ளை தான் வண்டியை பார்த்தால் ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியே தூக்கி கொண்டு வந்தாங்க. பெண்டு நிமிந்துட்டா மாப்பிள்ளை. ஓ மாப்பிள்ளை உனக்கு கோட்டரும் கோழி பிரியாணி வாங்கி தரேன் உன் காசில். சரி ஓகேங்க, அதில் அடுத்த வீடியோவில் வரேன். நம்ம இந்த டிவைஸை பிரிச்சுன்னு பைக் ரெடி பண்ணுன்றிருக்கு. அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, இனி அடுத்த நம்ம சூறாவை ரெடி பண்ணிவிட்டு சூறாவோட வராங்க. ஓகே, எல்லாம் பாய். நம்மளோட தூத்துக்குடி ஆரம்பிங்க.